இன்னைக்கு வச்சா நாளைக்கும் சேர்த்து சாப்பிட்லாம்ப்பா அப்படிங்கிற குழம்பு லிஸ்ட்டில் நான் வந்து இந்த தக்காளி குழம்பையும் சேர்த்திக்குவேங்க. அந்த தக்காளி குழம்ப ரொம்ப சீக்கிரமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தொளிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் தனியாக போட்டோன்னா எடுத்து வச்சுருவாங்க. அதனால் இந்த மாதிரி மிளகாட்டி குழம்புல சேர்த்திடுறது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 7 தக்காளி அதை போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா ஜூஸ் மாதிரி குழஞ்சி வரணும். அந்தளவுக்கு வதக்கிட்டு அதில் வந்து ஒரு அரை மூடி தேங்காயை போட்டு ஒரு கலக்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா சூடானதுக்கப்புறம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஊற்றி குழம்புக்கு தேவையான உப்பை போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி. கண்டிப்பாக இட்லி தோசையோட ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.